ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. மாநிலத்தில் சுயாட்சி பெறுவோம், மத்தியில் கூட்டாட்சி இந்தியாவை உருவாக்குவோம். மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் தந்த தீர்ப்பை பெற உதவிய வழக்குரைஞர்களுக்கான பாராட்டு விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழக ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு அனுமதி. கன்னியாகுமரி மற்றும் சென்னைக்கு அருகே 4 இடங்களில் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கியது மத்திய அரசு. சென்னை கன்னியாகுமரி அருகே ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கோவையில் நவீன ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம். கூட்டணி தர்மத்திற்காக அதிமுகவின் கதவை மூடியதை போன்று விஜய் திறந்து வைத்த கதவையும் மூடினேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்த முடியாது என திருமாவளவன் பேச்சு. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம். கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் பயிலரங்கில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எம்சான், ஜல்லி ஆகியவைகளுக்கு ஏற்றப்பட்ட விலையிலிருந்து 1000 ரூபாய் குறைப்பு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. சமூக தளங்கள் மற்றும் OTT தளங்களில் ஆபாச காட்சிகளை தடுக்க கோரிய மனு நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பகல்காம் தாக்குதலால் நாட்டு மக்களின் ரத்தம் கொதிக்கிறது. பயங்கரவாதிகளுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி திட்டவட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளின் தலைமை தளபதி சந்திப்பு. எல்லை பாதுகாப்பு படை இயக்குநரும் அமைச்சருடன் முக்கிய ஆலோசனை. அரபிக்கடலில் இந்திய கடற்படை போர்க்கப்பல்களிலிருந்து ஏவுகணை சோதனை. நாட்டின் கடலோர பாதுகாப்பை உறுதி செய்ய தயார் நிலையில் இருப்பதாக தகவல். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்களை ஈவிரக்கமின்றி தண்டியுங்கள், அப்பாவிகளை அல்ல. உள்ளூர் மக்களை தாக்குதலில் தொடர்புபடுத்தும் நிலையில் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வலியுறுத்தல். டெல்லி ரோஹிணி பகுதியில் 800க்கும் மேற்பட்ட குடிசைகளில் தீ விபத்து. 2 குழந்தைகள் உயிரிழந்த சோகம். ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.